வணக்கங்க. நான் வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. முதல்ல நான் போய் சீலா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த யூடியூப்ல பார்த்தேங்க. பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டலே போய் பார்த்துட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால் சோசியல் மீடியாவில் இருக்கிற உங்களால் முடியலையா நீங்கள் விட்டுருங்க. ஏன் பொதுமக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ஹெல்பிங் டைம் ஏன் கெடுக்குறீங்க? இது முழுசா பாருங்க. இல்லை டாக்டர்கிட்ட கூட இதை கொடுத்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லாமே இதில் எழுதி கொடுத்துருக்காங்க. இத்தனையுமே இது உண்மையிலுமே இருக்கிறது தான். இல்லை உங்களுக்கு எந்த டாக்டர்கிட்ட கொடுத்து கன்சல்ட் பண்ணுமோ கன்சல்ட் பண்ணுங்க. இதே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டவங்களை வந்து தடுத்துட்டீங்க. நீங்க அவ போட்டிருந்தா இந்த பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு சந்தோஷமா திரும்பி வந்திருக்கும். இது வந்து ஃபேக்குன்னு சொன்னனால இந்த பிள்ளைக்கு வர வேண்டிய காசு எதுவுமே வரல. ஆனா பாவம் இந்த பிள்ளை இப்ப ஏமாற்றத்தோட வீட்டுல இருக்குது. வித்த போய் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மனசார ஒரு உதவி பண்ணுங்க சாமி. இந்த புள்ள சார்பா நான் கேட்கறேன். மனசார போடுங்க சாமி. ஒரு பிள்ளையோட உயிரை காப்பாத்துங்க. இதை தவிர என்னால வேற எதையும் கேட்க முடியாது.